தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Google Payல எப்படி வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய டெலீட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Google Pay ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகியிருக்கக்கூடிய அல்லது நம்ம அக்கவுண்ட்லேருந்து டெபிட் ஆகியிருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ஷோ ஆகும். Google Payலேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். அதேபோல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Google Pay, UPIல பே பண்ணாங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து இங்கே கிரெடிட்ட் மெசேஜில ஷோ ஆகும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நான் இப்போ வந்து நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே மேலே வந்து 197 அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடலாம். இதில கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேனேஜ் அக்கவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Gmail வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் Google Payல செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய Gmail வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Google Payல என்ன Gmail செலக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியலனா அது எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். இதில் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதையுமே கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் வந்து என்ன எங்கே ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். கரெக்டாக இந்த இமெயில் தான் வந்து நம்ம மேனேஜ் அக்கௌண்ட்டில் செலக்ட் பண்ணணும். இப்போ கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே மேனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் தான் பேஜ் வரும். இதில் உங்கள் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரியே டெலிட் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் Gmail பாஸ்வேர்டு வந்து இங்கே கேட்டாங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய Google Payல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த 197 அப்படின்ற ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ராங் மார்க் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் Google Pay வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த 197 என்ற டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகலை. ஸோ இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Google Payல பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணணும். Paytm அண்ட் ஃபோன்பேல நம்ம வந்து ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ண முடியாது. Google Payல மட்டும் தான் நம்ம ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட இமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் சரியா. ஸோ அதனால தான் நம்மளால் டெலிட் பண்ண முடியுது. இதுவே Paytm அண்ட் ஃபோன்பேலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் நம்பர் வச்சு தான் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால் நம்மளால் எந்த ஒரு டெலிஷனும் அதில் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.